மகிமை கனம் உண்டாவதாக. தேவன் கடந்த 4 மாதங்கள் அப்படி காத்து மீண்டுமாக இந்த புதிய மாதத்து ஆகிய இந்த மே மாதத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்குரிய வார்த்தையை தேவன் என் உள்ளத்தில் வைத்தது பரமபிதா. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின்படியே நமக்கு ஒரு பரமபிதா உண்டு. அந்த பரமபிதாவானவர் நம்மை குமாரராகவும் குமார்த்தியாகவும் அவர் ஏற்றுக்கொண்டார். பொதுவாகவே பூமியிலே நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லுவோம். காரணம், அவர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை முன்னின்று நம்மை நடத்துகிறவராக இருப்பார். 2வது, பூமிக்குரிய தகப்பன் பூமிக்குரிய நன்மையினாலே நம்மை போஷிக்கிறவரும் வளர்க்கிறவமாய் காணப்படுகிறார். ஆனால் இந்த பரமபிதா ஆனவர் தம்முடைய குமாரரையும் குமார்த்திகளையும் ஆவிக்குரிய தகப்பனாகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் பூமிக்குரிய தகப்பனாக நன்மைகளாலும் போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் தான் இந்த கொரிந்தி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நான் உங்களை குமாரராகவும் குமார்த்திகளாகவும் நான் ஏற்றுக்கொண்டேன், நான் உங்களுக்கு பிதாவாகவும் நீர் எங்களுக்கு குமாரன் குமார்த்திகளாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஏன் என்றால் இவர்கள் இந்த இடத்துல 3 விதமாய் நாம் பிதாவாகிய பரமபிதா நம்மை 3 விதத்தில் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒன்று, இந்த பரமபிதா தம்முடைய குமாரரின் குமார்த்திகளையும் பரிசுத்தமாக்குகிற பரமபிதாவாக இருக்கிறார். 2வது, இந்த பரமபிதாவானவர் தம்முடைய குமாரன் குமார்த்திகளுக்கும் தமக்கு வேண்டியது இன்னதென்று பூமிக்குரிய நன்மையினாலும் ஆவிக்குரிய நன்மையினாலும் போஷிக்கிறவராய் இருக்கிறார். 3வது, இந்த பரமபிதாவானவர் தம்முடைய குமாரரும் குமார்த்திகளையும் அவர் ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார். எது வரைக்கும் என்றால் மரண பயந்தமும் முடிவு பயந்தமும், அதாவது நரவயது மற்றும் அவர் நம்மை ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தையானது, நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன், நான் உங்களுக்கு பிதாவாகவும் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளாய் இருப்பீர் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஜபத்தை ஒன்று கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜபத்தின் விதத்தை தேவன் அங்கே கற்றுக் கொடுக்கும்போது, நீங்கள் ஜபம் பண்ணி வேண்டிய விதமானது, பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்கிறது. அப்போ பரமபிதாவானவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் தம்முடைய குமாரர்களையும் குமார்த்திகளையும் பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பரமபிதாவானவர் ஆவிக்குரிய பிதாவும் இருக்கிறார், பூமிக்குரிய நன்மையினாலே போஷிக்கிற பிதாவும் இருக்கிறபடினால், ஆனால் இந்த ஆவிக்குரிய பிதாவாகிய இந்த பரமபிதாவானவர் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால், அந்த ஸ்தலத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம் வாழ்க்கையில் இருக்கும்போது தான் பிதாவானவர் நமக்கு ஆயத்தப்படுத்திருக்கிற ஸ்தலத்துக்கு நாம் பிரவேசிக்க முடியும். ஆகையால் தான் சொல்லுகிறார், இந்த தெசலோனிக்கி சபைக்கு என்ன சொல்லுகிறார்? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம்
23ஆம் வசனத்தை பார்க்கும்போது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கும் காக்கப்படுவதாக. ஆம், இந்த பரமபிதாவானவர் நமக்கு ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிறபடினால், பரிசுத்த ஆவினாலே நம்மை பெற்றெடுத்தபடினால், ஆகையால் அவர் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதான ஒரு ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு புத்திர சுவிதாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், இந்த பரமபிதாவுடைய கடமை என்ன என்றால், தம்முடைய குமாரரையும் குமார்த்தைகளையும் தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி நிற்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமில்லாமல் தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்கப்பட வேண்டும். ஆகையால் தான் இந்த தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறார், ரகசிய வருகை குறித்து சொல்லும்போது, நம்முடைய தேவன் நம்மை அசுத்தத்துக்காக அல்ல, பரிசுத்தத்துக்காகவே நம்ம அழைத்திருக்கிறபடினால், நாம் பரிசுத்தனாய் இருப்பது அவருடைய பரமபிதாவாகி சித்தமாய் இருக்கிறது. ஆகையால் தான் நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீர் எங்களுக்கு குமாரரும் குமார்த்திகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுற காரணம், இந்த குமாரர்கள், இந்த குமார்த்திகள், இந்த பிள்ளைகள் அவிசுவாசிகளோடும் அநீதியோடும் இருளோடும் ஐக்கியப்பட்டு பிணைக்கப்பட்டிருக்கிறபடினால், தம்முடைய பிள்ளைகளை அவர் இந்த ஐக்கியத்திலிருந்து, எதில், இந்த அவிசுவாசத்தினாலும் இந்த அநீதினாலும் பிணைக்கப்பட்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வேர் பிரிக்கும்படிக்கும், பரிசுத்தம் என்றால் செட் அப்பார்ட், வேர் பிரிக்கப்பட வேண்டும். ஆகையால் தான் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை பரிசுத்தப்படுத்துகிற பரமபிதாவாய் காணப்படுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகையால் தான் சொல்லுகிறப்ப 1 தெசலோனிக்கே 4:3 வாசிக்கும்போது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, அதன்படியே நீங்கள் நாம் வேசித்தனமான மார்க்கத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் தேவன் நமக்காக பிதாவானவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஸ்தலத்துக்கு நாம் போக முடியாது. ஆகையால் தான் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் பரிசுத்தப்படுத்துகிற பரமபிதாவாய் இருக்கிறார். அப்போ நம்முடைய எப்படி விதம் என்றால், ஆவிலே கபடமில்லாத ஆவியை நமக்கு தருகிறார். 2வது, நம்முடைய ஆத்மா எப்படி இருக்க வேண்டும் என்றால், நல் மனசாட்சி உள்ள ஆத்மாவாய் இருக்க வேண்டும். 3வது, நம்முடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கரையில்லாத சரீரமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தில் முக்கியமானது, இந்த கண்களில் என்ன இருக்கக்கூடாது என்றால் அழுக்கு இருக்கக்கூடாது, கையில் என்ன இருக்கக்கூடாது என்றால் அழுக்கு இருக்கக்கூடாது. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகள், நாம் பரமபிதாவானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற பரமபிதாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதில் என்றால், நம்முடைய ஆவியை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். காரணம் ஏன் பரிசுத்தப்படுத்துகிறார் என்றால், நாம் யாரோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோமா? அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோமா? யாரோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோமா? அநீதியோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோமா? யாரோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோமா? இருளோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோமா? யாரோடைய நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோமா? வேலையாளிகளுக்கு இசைவரும் அவிசுவாசியோடும் அவிசுவாசுக்கும் பங்கு ஏது என்று அந்த 2 கொரிந்தியரிலே 6:14-15 வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோமா? ஒருவேளை இன்றைக்கு அநீதியோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோமா? ஒருவேளை இருளோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை நமக்கு வேறு விக்கிரகங்களோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை வேறு ஏதாவது இதில் அவிசுவாசோடு நமக்கு பங்கு இருக்கிறதா? பிரியமான தேவ பிள்ளைகளே, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால், பிதாவானவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால், உங்களையும் என்னையும் இதிலிருந்து நம்மளை வேர்பிடிக்கப்பட்டும்படிக்கும் அவர் நம்மை ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை தினத்திலே உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார்.
பிரியமான தேவி பிள்ளைகளே, இந்த பரமபிதாவானவர் நம்மை அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால் அவர் குமாரரும் குமார்த்தைகளும் பரிசுத்தப்படுத்தி நம் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பரம பிதாவுக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்ம வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய, இந்த மாதத்திலே தேவன் செய்ய வேண்டிய, வரும் நாட்களில் செய்ய வேண்டிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பங்களிலும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தேவன் இந்த பரமபிதா பரிசுத்தமானவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பகுதியை நாம் அடிக்கடிக்கு நாம் வாசித்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது 3 கவலை கொள்ளாதீர்கள் என்று 3 முறை அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். பாருங்க, நீங்கள் 3 கவலைகள் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஒன்று, நிகழ்காலத்தை குறித்து கவலை. 2வது, எதிர்காலத்தை குறித்து கவலை. பாருங்க, இன்றைக்கு நிகழ்காலத்தை குறித்து கவலையோ இல்லை எதிர்காலத்தை குறித்து கவலையோ, பாருங்க, தேவன் இந்த இடத்துல உங்களுக்கு அஞ்ஞானிகளை போல நீ நாடி தேடுகிறார்களே, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று பரமபிதா உனக்கு அறிந்திருக்கிறான். இதில் இங்கிலீஷில் பார்க்கும்போது, do not be anxious about your life, do not be anxious about your needs, do not be anxious about your tomorrow. பரமபிதா உங்களுக்கு வேண்டியது என்னென்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் உன் ஜீவியத்தை குறித்து கவலைப்படாதே, உன் தேவையை குறித்து கவலைப்படாதே, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, உன் ஜீவியத்தை குறித்து கவலைப்படுகிறியா? ஒருவேளை உன் தேவையை குறித்து நீ கவலைப்படுகிறியா? இல்லை நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறியா? கர்த்தர் சொல்கிறார், பரமபிதா ஆனவர் உனக்கு வேண்டியது இன்னென்று அவர் அறிந்திருக்கிறபடினால் நீ பரமபிதாவானவரே அவர் நீதியும் அவர் ராஜ்யத்தை நீ தேடுகிறவனாய் இருந்தால் உன் ஜீவியத்துக்கு என்ன தேவையோ அது கூடவே கொடுப்பார். நிகழ்காலத்துக்கு என்ன தேவையோ அது கூடவே கொடுப்பார். நாளைய தினத்துக்கு தேவன் என்ன தேவையோ கர்த்தர் என்ன செய்கிறாரா? கூடவே கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் ரூத்து போவாசுடைய வயலுக்கு போகும்போது அந்த போவாசுடைய கண்களிலே ரூத்துக்கு தயவு கிடைத்தபடினால் அவள் கீழே சிந்தப்பட்டவைகள் பொறுக்கி கொண்டிருந்தாள். ஆனால் போவாசுடைய கண்களிலே தயவு கிடைத்தபடினால் அதோ இன்னும் அவளுக்கு அதிகமாகவே என்ன செஞ்சிருக்கிறார்? என்ன செஞ்சிருக்கிறார்? அளந்து போஷித்து அனுப்பினார். இன்னொரு வகையிலே பார்க்கும்போது அந்த ரூத்து அந்த போவாசுடைய வயலில் பொறுக்கி கொண்டு இருந்தால், ஆனால் காலப்போக்கத்தில் பார்க்கும்போது அந்த ரூத்து அந்த போவாசுடைய வயல்களுக்கு அவள் பொறுக்கி கொண்டிருந்த அந்த நிலைமை மாறி அந்த வயலுக்கு எஜமானிட்டியாவே கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவி பிள்ளைகளே, பரமபிதா ஆனவர் உனக்கு வேண்டியது இன்னென்று அறிந்திருக்கிறபடினால் நீ கவலைப்படாதே என்று சொல்கிறான். உன் ஜீவியத்தை குறித்து கவலைப்படாதே. இந்த நாளுக்கு நான் தேவையை குறித்து நீ கவலைப்படாதே. நாளைய தினத்தை குறித்து தேவையை குறித்து கவலைப்படாத. ரூத்துடைய வாழ்க்கை மாறு. கடந்த காலத்தின் துக்கத்தை மறக்க செய்தார். நிகழ்காலத்தின் தேவையை சந்தித்தார். தன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த அவளுக்கு கர்த்தர் அவளுக்கு நிறைவான பலனை கொடுத்திருக்கிறார். காரணம் என்றால் ரூத்தோடைய வாழ்க்கையிலே உங்க தேவன்தான் என் தேவன் என்று சொல்லும்போது அந்த பரம பிதாவானவர் தான் என் தேவனாய் இருக்கிறபடினால் என் ஜீவியத்தை குறித்து கவலை வேண்டாம், என் நிகழ்காலத்தை குறித்து கவலை வேண்டாம், என் எதிர்காலத்தை குறித்து கவலை வேண்டாம். பரம பிதாவானவர் எனக்கு வேண்டியது என்னவோ அவர் செய்வார். அல்லேலூயா. ஆக நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவரிலும் அவர் வார்த்தையிலும் நாம் நிலைத்திருந்தால்
பிதாவிலும் பிதாவுடைய வார்த்தையிலும் நாம் நிலைத்திருந்தால் நிச்சயமாய் உனக்கு வேண்டியது என்னவோ அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயாய், ஹல்லேலூயாய். ஆகிய மூன்றாவது போயிடுவோம். மூன்றாவது ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு மூன்றாவது காரியத்துக்கு நாம் போயிடுவோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 4000 ஆண்கள் அங்கே 3 நாட்கள் தேவனோடு இயேசுவோடு கூட இருக்கும் போது அந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க. 4 நாள் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்கு இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்ப எனக்கு மனதில்லை என்று வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று சொன்னார். 3 நாட்கள் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள், ஜெபத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை தேவன் அவங்களுக்கு இன்னும் அனுப்ப மனதில்லையா? பட்டினியாய் தேவன் அனுப்ப மனதில்லாமல் தேவன் அந்த 4000 ஆண்களுக்கு அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் போஷித்து அவர் அனுப்பினவராய் இருக்கிறார். ஆம், நம்முடைய பரம பிதாவானவர் நாம் அவரை தேடுகிறபடினால், நாம் அவரை நம்பி இருக்கிறபடினால் நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், உங்க வாழ்க்கையிலே தேவன் பட்டினியாய் இருக்க வைக்கிறவர் அல்ல. அந்த பஞ்சத்தின் நாட்களிலே தேவன் நம்மை நன்மையினாலே போஷிக்கிறவராய் திருப்தியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ நடக்கிற நம் பார்க்கிற சூழ்நிலைகள் ஏராளமாக இருக்கிறது. பஞ்சத்தின் நாட்களில் இருக்கிறோம், குறைப்படுகிற நாட்களில் இருக்கிறோம், அநேக குழப்பங்கள் நம்ம மண்டைக்குள்ளே போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் பரம பிதாவானவரை நாம் அவரை நம்பியிருக்கிறபடினா இந்த பரம பிதாவானவர் ரூத்துவை போஷித்தது போல, இந்த பரம பிதாவானவர் பஞ்ச நாட்களிலே ஈசாக்கை போஷித்தது போல, இந்த பரம பிதாவானவர் ஆபிரகாமின் பஞ்ச நாட்களில் போஷித்தது போல இந்த பரம பிதாவானவர் நம்முடைய வாழ்க்கைக்கும் நமக்கு வேண்டியது என்னவோ கர்த்தர் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயாய், ஹல்லேலூயாய். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னத்தை? முதலாவது அவருடைய நீதியும் ராஜ்யத்தை தேடும்போது இவைகள் எல்லாம் நமக்கு என்னவா கூடவே கொடுக்கப்படும். ஹல்லேலூயாய். மூன்றாவது பாருங்க, இந்த பரம பிதாவானவர் நம்மை சுமக்கிறவராயிருக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகம் 1ஆம் அதிகாரம் 31. ஒரு மனிதனை தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிறதுக்கு பாருங்க. அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஒரு பிதாவானவர் தன் குமாரனை சுமக்கிறது போல இந்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை இவ்விடத்துக்கென்றால் அந்த யோர்தான் இடத்துக்கு வரத்துக்கு படிக்கும் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சுமந்து கொண்டு வரும்படிக்கும் ஒரு தகப்பன் தன் குமாரனை சுமந்து கொண்டது போல இவ்விடத்துக்கு வரும்படிக்கும் அவர் நம்மளை சுமந்து கொண்டு வந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய சுமக்கிற பிதாவாய் இருக்கிறார். பாருங்க, இந்த நாள் வரைக்கும் நம்ம நினைக்கிறோம், நான் தான் சுமந்து கொண்டு வந்தேன், நம்ம பிள்ளைகளை நான் தான் சுமந்தேன், என் குடும்பத்தை நான் தான் சுமந்து வந்தேன், நான் இவ்விடத்து வரத்துக்கு நான் தான் கஷ்டப்பட்டு வந்தேன் என்று சில நேரங்களில் நம்மை பெருமை பாராட்டி கொள்வோம். அந்த பெருமை நமக்கு தேவையில்லை. நாம் அல்ல, அவரே நம்மை சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. யாருங்க? அவரே நம்மை சுமந்து கொண்டு வரார். ரோமருக்கு எழுதின 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் அந்த கிளையானது சொல்லுமா, அந்த வேரின் இடத்துல நான் தான் சுமந்தேன் என்று. ஆனால் அந்த இடத்துல வேர் சொல்லுகிறது கிளை அல்ல, வேராகிய வேர் தான் அந்த கிளை என்ன செய்கிறதா? சுமந்து கொண்டு. நம்முடைய வேர் யார் என்றால் பரமபிதா. நம்முடைய வேர் யாரு? பரமபிதா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கிளையை சுமக்கிறது யார் என்றால் வேர்.
ஆனால் அந்த கிளை சொல்லுகிறது, நான் தான் இதனை செய்கிறேன், சுமக்கிறேன். இல்லை, நம்முடைய வேறாகிய பரமபிதா தான் நம்ம இதுவரைக்கும் நம்ம ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்க, இதுவரைக்கும் நான் உன்னை ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன். இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் அவர்தான் நம்மை ஏந்தினார், இதுவரைக்கும் அவர்தான் நம்மை சுமந்தார், இதுவரைக்கும் அவர்தான் நம்மை காப்பாற்றி கொண்டு வந்தார். இந்த பரமபிதாவானவர் இனிமேலும், 4ஆம் வசனம், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று புதிய சந்ததி ஆகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறான்ப்பா. உங்க தகப்பன் உன்னோட பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து விட்டு வரும்போது, இந்த 40 எகிப்து தேசத்திலிருந்து விட்டு வரும்போது நான் தான் அவர்களை ஏந்தினேன், நான் தான் அவர்களை சுமந்தேன், நான் தான் அவர்களை தப்புவித்தேன். இப்போது இடையிலே அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம், தேவனை மேல் அவர் முறுமுறுத்த நிமித்தம் இப்போது அநேக பிதாக்கள் மரித்து விட்டார்கள். இப்போது அந்த இவ்விடத்துக்கு வந்த சந்ததி யார் என்றால், அந்த யோர்தானில் இருக்கிறவர்கள் யார் என்றால் புதிய சந்ததி. காலேபும் யோசுவாவை தவிர மற்ற எல்லாரும் புதிய சந்ததிகள். ஆகையால் தான் சொல்லுகிறான், அப்பா இந்த புதிய சந்ததிக்கு என்ன சொல்றான், இதுவரைக்கும் உங்கள் பிதாக்களை ஏந்தினது நான், இதுவரைக்கும் உங்கள் பிதாக்களை சுமந்தது நான், இதுவரைக்கும் உங்கள் பிதாக்களை தப்புவித்தது நான். ஆனால் இனிமேலும் இந்த புதிய சந்ததிக்கு என்ன சொல்றான், இந்த பரம பிதாவானவர், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். ஒரு பிதாவானவர் தன் பிள்ளைகளை சுமக்கிறது போல நான் சுமந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த புதிய சந்ததிக்கு என்ன சொல்லுகிறார், நான் இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம், உன்னை 1000 மடங்கு கர்த்தர் பெருக செய்கிற பரமபிதாவாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உன்னை ஏந்தின தேவன், இதுவரைக்கும் உன்னை சுமந்த தேவன், இதுவரைக்கும் உன்னை பெருக பண்ணின தேவன், இதுவரைக்கும் உன்னை காப்பாற்றின தேவன், இனிமேலும் உன்னை காப்பாற்றி, உன்னை சுமந்து, உன்னை தப்புவித்து, உன்னை பெருக பண்ணுகிற பரமபிதாவாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், அதான் சொல்றார், நீர் எங்களுக்கு குமாரரும் குமார்த்திகளும், நான் உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறேன். அப்போ இந்த பரமபிதாவானவரை நாம் அவரோட ஐக்கியத்தில், ஜபத்தில் ஐக்கியமாய் இருக்கும்போது, இந்த பரமபிதாவை நாம் அவருடைய நீதியும் ராஜ்யத்தை தேடும்போது, இந்த பரமபிதாவுடைய கட்டளைக்கும் அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் போது, இந்த பரமபிதாவானவர் நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிற பரமபிதாவாக இருக்கிறார். இந்த பரமபிதாவானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு போஷிக்கிற பரமபிதாவாக இருக்கிறார். இந்த பரமபிதாவானவர் தம்முடைய பிள்ளைகளை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறது மட்டுமல்ல, அவள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கை பெருக பண்ணுகிற பரமபிதாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் இந்த பரமபிதாவானவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னை நடத்துகிற பரமபிதா, இந்த பூமிக்குரிய நன்மையினாலே போஷிக்கிற பரமபிதாவாக இருக்கிறார். நீங்களும் நானும் ஒன்று தான் செய்யணும், இந்த பரமபிதாவோட நாம் என்ன செய்யணுமா, பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பரமபிதாவுடைய ஜபத்திலே ஐக்கியம் கொள்ள வேண்டும். இந்த பரமபிதாவுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்தால், இந்த பரமபிதாவானவர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த பரமபிதாவானவர் உங்கள் வாழ்க்கையை பெருக பண்ணுகிற தேவன். இந்த பரமபிதாவானவர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதினது நேரத்திலே உன் தேவை என்னவையோ சந்தித்து போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதம் மட்டுமல்ல, உங்கள் ஜீவிய காலமெல்லாம் இந்த பரமபிதாவானவர் உனக்கு நன்மையும் கிருபையும் தொடர செய்கிற ஒரு பரமபிதாவாக இருக்கிறார். இந்த பரமபிதா எங்கே இருக்கிறார் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறார். உங்கள் தேவன் எங்கே என்று
115ஆம் சங்கீதத்தில் கேட்கும்போது எங்கள் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் யார் என்றால் எங்களுக்கு தேவன் மட்டுமல்ல, அவர் எங்களுக்கு பரமபிதாவாய் இருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும், அவரே உனக்கு கேடகமும், அவரே உனக்கு வானத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம், கண்களை மூடுவோம்.